வெல்கம் டு மை சேனல் ஒய்டி 1080. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிங்க. எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலைவாய்ப்புலேருந்து ஒரு 3700 போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இதுக்கு இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதில் மேலேயே இருக்குது பாருங்கள், லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே உங்கள்கிட்ட ரிஜிஸ்டர் நம்பர் இருந்து அண்ட் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா அதை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். அது இல்லைன்னா கீழே நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் கேப்சா கோடு கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் கலந்துருக்கும். ஸோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே லோட் ஆகிட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் அட்மிட் கார்டு ரிசல்ட் அப்படியெல்லாம் நிறைய காமிக்கும். ஸோ கீழே வந்தீங்கன்னா கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் சொல்லிவிட்டு காமிக்கும். கீழே அப்ளை அப்படிங்கிறது அந்த பாக்ஸ் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே லோட் ஆகும். லோட் ஆகிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுங்க. இதில் கேண்டிடேட்டோட நேம், நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உள்ள நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே எடுத்துக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஃபில் ஆன மாரியே காமிக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்னும் ஃபர்தராக எதுவும் மூவ் பண்ண தேவையில்லை. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே லோட் ஆகும். லோட் ஆகிட்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ்டு அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12னா 12, இல்லை கிராஜுவேஷன். ஸோ 12th தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். பாசிங் இயருங்கிற இடத்துல இக்யூ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது பாஸ்டுனா பாஸ்டு, நான் இல்லை இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன்னா அப்பியரிங், அது ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கான அப்பியரிங் கொடுத்திங்கன்னா 2024 இந்த இயர் தான் அப்படிங்கிற மாரி காமிக்கும். பாஸ்டுனா ஆல்ரெடி நீங்கள் என்ன டேட்டு எந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல யூனிவர்சிட்டி அண்ட் போர்டு, ஸோ அதில் தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. நேம் ஆஃப் த போர்டு அண்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இடத்துல என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே ஸோ அந்த இயர் மாற மாட்டுது சில டைம். ஸோ மொபைலை நீங்கள் கரெக்டான நெட்வொர்க் ஏரியாவில் வச்சுட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா அது மாறும். இல்லைன்னா மறுபடியும் எடிட் பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், அப்படி மாறலைன்னா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துங்க. அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுங்கிற இடத்துல எக்ஸ் சர்வீஸ் வேணான்னு கேட்டிருக்காங்க. நோ. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏஜ் வந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஏஜை நீங்கள் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ எல்லாத்துக்கும் நோ கொடுத்தீங்கன்னா ஏஜ் வந்து கால்குலேட்டர் இல்லாதனால எரர் காமிக்கும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்ததுன்னா எஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கணும். அதை கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தராக ப்ரொசீட் ஆகும், இல்லைன்னா எரர் தான் காமிக்கும். ஸோ கேட்டகிரி என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷனை மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ இப்போது அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் ஆகும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் ப்ரெஃபரன்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ 3 பிளேசஸ் நியர்பையில் என்னென்ன டிஸ்ட்ரிக் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு சென்னை இருக்குது, திருச்சி இருக்குது, கோயம்புத்தூர், மதுரை, புதுச்சேரி, வேலூர் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது. ஸோ இதேமாரி ஒரு கொஞ்சம் சேலம் இருக்குது. ஸோ இதேமாரி சென்டர் தான் இருக்குது. ஸோ அதில் எது உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அதில் 3 டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ப்ரிஃபரன்ஸ் 1, ப்ரிஃபரன்ஸ் 2, ப்ரிஃபரன்ஸ் 3, அதேமாரி 3 ப்ரிஃபரன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதில் எந்த ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் மோடு கேட்டிருப்பாங்க, எந்த லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிற மாரி. ஸோ அது தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். ஸோ எந்த லாங்குவேஜோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம், மறுபடியும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அதுலேயும் நீங்கள் தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டில் டைப்பிங் டெஸ்ட்டு கண்டிப்பாக உண்டு. ஸோ அது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜில் தான் இருக்கும். ஸோ அதில் எல்லாருமே இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும்.
அதையும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறதையே செலக்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸி தான் அப்ளை பண்ணுறது, ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. எரர் இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோவும் வரும். ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். ஸோ அதை கொடுத்து முடிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய ப்ரிஃபர்டு ரெஃபர் டு த எக்ஸாமினேஷன் டு த பாரா நம்பர் 7 அப்படின்னு இருக்குல்ல, அதை ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்னா எஸ், நோனா நோ அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஒன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுற மாரி இருக்கும். அதில் ரெட் ஸ்டார் காமிச்சிருக்கக்கூடியது எல்லாமே மேனுவலிட்டி நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா எரர் தான் வரும். ஸோ அது இது பண்ணிவிட்டு அடுத்தது போனீங்கன்னா ஃபோட்டோ வந்து இதில் லைவாக கேப்சர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நெட்வொர்க் நல்லா கிடைக்கக்கூடிய இடம். பேக்ரவுண்டில் ஒயிட் ஆர் ப்ளைன் பேக்ரவுண்டாக இருக்கணும். ஸோ நல்ல ஷர்ட் போட்டுக்குங்க. ஸ்பெக்ஸ் எதுவும் போட்டுக்காதீங்க. அதே மாதிரி கேப்பு போட்டுக்காதீங்க. கரெக்டாக கேமராவை பாருங்கள், உங்களுடைய காது மடல் ரெண்டுமே கரெக்டாக அது விசிபிளாக தெரியணும். ஸோ அதேமாரி கரெக்டாக இருக்கணும். ஸோ அதேமாரி இருந்தால் மட்டும்தான் லைவ் ஃபோட்டோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஓகேவா? ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாரி இல்லை. இதில் லைவாக தான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாரி இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ப்ளைன் ஃபோட்டோகிராஃப் இருக்குல்ல, அதில் போயிட்டு அதில் கேப்சர் அப்படின்னு இருக்குல்ல, நீங்கள் இப்படி வச்சுட்டு கரெக்டாக பார்க்கணும். ஐயும் வந்து ரெண்டுமே கான்டாக்ட் அங்கே இருக்கணும், கேமராவை பார்க்க. அப்புறம் காது இதெல்லாம் தெரியணும். ஸோ அதேமாரி இதை ஃபோட்டோ எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்துங்க. கொஞ்சம் நியர்பையில் கொண்டு வந்துங்க, ரொம்ப லாங் ஷாட்டில் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் நியர்பையில் கேமராவை கொண்டு வந்துட்டு கேப்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபோட்டோ எடுத்துடும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுவே வெரிஃபை பண்ணும். கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவே வெரிஃபை பண்ணும். வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா சேவ் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சிக்னேச்சர் வந்து ஒரு 10 to 20 கேபிக்குள்ளே இருக்கணும் சிக்னேச்சர். ஸோ அதையும் பார்த்துங்க, 10லேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும் சிக்னேச்சர். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது சிக்னேச்சரோட சைஸ். அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி தான் இருக்கும். அது லைவாக போட தேவையில்ல. நீங்கள் ஆல்ரெடி போட்டு அதை ஸ்கேன் பண்ணி அந்த சைஸில் நீங்கள் ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கதை அப்லோட் பண்ணால் போதும். சிக்னேச்சர் என்கிட்ட உள்ள சிக்னேச்சர் முதல்ல இருக்கக்கூடியது ஒரு 37 கேபின்னு இருக்குது. அதை அப்லோட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அது அப்லோட் ஆகலை. 20 கேபிக்குள்ளே சிக்னேச்சர் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். சிக்னேச்சர் கரெக்டாக அந்த சைஸ் இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் கரெக்டாக கேர்ஃபுல்லாக அந்த சைஸ் இருக்கிற மாரி நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ எப்படி நீங்கள் அந்த சைஸுக்கு மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லியே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அது தெரியலைன்னா ஒன்ஸ் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்னேச்சர் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த சைஸுக்கு ரீசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சைஸ் வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். பிளாக் லைட்டில் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ ஓகேவா? அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ சிக்னேச்சர் சைஸு 20 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ 20 கேபிக்குள்ளே அந்த சிக்னேச்சரை செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி சேவ் ஒன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் போயிடலாம். சேவ் ஒன் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அடுத்து ஓகே பண்ணிங்கன்னா அடுத்தது டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ண சொல்லும். அதில் ப்ரிவியூ ஃபார்ம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் ஒன்ஸு ஷோ ஆகும். ஸோ அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படி எதுவும் எரர் இருந்ததுன்னா எடிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. ஆல்ரெடி மேனேட்ரி அங்கே இருக்கும். எடிட்டுன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிவிட்டு எதில் எரர் இருக்கோ அதில் போயிட்டு நீங்கள் சேஞ்சஸ் அல்லது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கரெக்டாக மாற்றிட்டு மறுபடியும் ஃபர்தர் ப்ரொசீடாக அதே ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற மாரி இருக்கும் முன்னாடி பண்ணது எல்லாமே. ஸோ அதில் மட்டும் மாடிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம்.
ஒவ்வொரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக போயிடும். மறுபடியும் லைவ் ஃபோட்டோ எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம எடுத்தாச்சு. ஸோ அதுவே அங்கே இருக்கும், அதனால் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. சிக்னேச்சரும் இருக்கும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மட்டும் மறுபடியும் ஒரு வாட்டி ப்ரிவியூவை பார்த்துட்டு மறுபடியும் வேறு எதுவும் கரெக்ஷன் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்ஷன் எதுவும் இல்லைன்னா கரெக்டாக நீங்கள் அடுத்தது பேமெண்ட் போர்ட்டலுக்குள்ளே போயிடலாம். பேமெண்ட் வந்து 100 ரூபா வரும். எஸ்சி எஸ்டி உமனாக இருந்ததுன்னா ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. மற்றவங்க எல்லாத்துக்கும் 100 ரூபா பே பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதில் டிக்ளரேஷனில் ஐ அக்ரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஃபார்ம் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி கண்டென்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதில் மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷனாக. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு எஸ்பிஐ கார்டு, நெட் பேங்கிங், ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே காமிக்கும். ஆதார் கார்டு இருந்தாலும் நீங்கள் பே பண்ணலாம், அல்லது யூபிஐ வச்சுருந்தீங்கன்னா யூபிஐ ஆப் வழியாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் 100 ரூபா. ஸோ அது எந்த ஆப்ஷனும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத மறுபடியும் கீழே இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். QR கோடோ அல்லது நீங்கள் எது வச்சுனாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் QR கோடு வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ப்ரொசீட் ஆகிடும். ஸோ அதனால் QR கோடை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி பண்ணும்போது நெட்டு இது கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் பண்ணுறதுக்கு மறுபடியும் லாகின் பேஜ், ஹோம் பேஜ் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு அதில் ஆல்ரெடி சப்மிட்டடு அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பே பண்ணுற மாரி இருக்கும். பேமெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பேமெண்ட் கரெக்டாக பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? அது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ரெஃப்ரெஷோ அல்லது எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? பேஜ் அது பேமெண்ட் ஆகி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். பேமெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பே பண்ணதுக்கான ரிசிப்ட் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் அந்த ஃபைலும் வந்துடும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணி முடித்தாச்சு. எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் கண்டிப்பாக கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இதுக்காக ஒரு ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு அவங்களுக்கு தனியாக அமௌண்ட் கொடுத்துட்டு பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. நாமளே நம்ம மொபைலில் ஒரு கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் கரெக்டாக அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? நான் இது என் மொபைலில் நானே பண்ணிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை தான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆச்சு அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேவா? நான் வீடியோ எடுக்கிறதுனால, வீடியோ வந்தது ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. மற்றதுனா ரொம்ப ஸ்பீடாகவே பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு டைம் செகண்ட்ஸ் ஓடுது, அடுத்தது ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். பேமெண்ட் ஆனதுக்கான அந்த ரிசிப்ட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அதுதான் ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடாதீங்க. அப்புறம் பேமெண்ட் நாட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி காமிக்கும், மறுபடியும் பேமெண்ட் பண்ணுற மாரி வந்தாலும் வந்துடும்.